ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய கார சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த கார சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீ டிஃபன் ஐட்டத்துக்கு எப்பவும் இந்த முறையில் கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த கார சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கார சட்னி வீடியோவை பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு பூண்டு பருக்க தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சுவை நல்லா இருக்குங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் ஒரு 3-4 நிமிஷம் போல் மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ சட்னியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கிக்குங்க. இப்போ சட்னி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி வச்சு சாப்பிடும்போது சட்னி சீக்கிரம் கெட்டு போகாதீங்க. இப்போ காலையில் செஞ்சேன்னா நைட்டு வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க. இந்த ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கார சட்னி நீங்கள் ஒரு முறை இந்த பூண்டு சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி, தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.